ஹலோ வாட்ஸ்அப் பீப்புள். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐயோ என்ன பண்ணேன் ஸோ ஓகே. ஸோ கைஸ் இப்போ லைட்டிங் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10:52 ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஜூன் 15th. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to making a content. We are going to upload 100 ஷார்ட்ஸ், கண்டென்ட் ஷார்ட்ஸை வந்து ஒரு புது சேனலில் ஸ்டார்ட் பண்ணி போட போகிறோம். அது வந்து இங்கிலீஷில் இருக்க போகுது. ஏன்னா இங்கிலீஷில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரை ரீச் பண்ணும். நம்ம தமிழ் போட்டோம்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஹிந்தினா ஹிந்தி இண்டஸ்ட்ரீஸ்னால் நார்த் சைடு, கேரளாலாம் மலையாளம் அப்படி போகும். ஆனால் இங்கிலீஷ்னால் யூனிவர்சல், நிறைய முக்கால்வாசி பேர் இங்கிலீஷ் தெரியும். ஸோ ரீச் அதிகமாக கொடுக்கும். ஸோ ஏஐ வச்சு போட முடியுமா? ஏன் இன்ஃபேக்ட் வந்து 100 ஷார்ட்ஸ் ஒரே நாளில் போட்டால் எவ்வளோ வியூ போகும் செக் பண்ணி பார்த்துருமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வெல்கம் டு அஸ்வட்டன். பைத்தியங்காரமாக பண்ணுறேன் நினைக்காதீங்க, டைம் லேப்ஸு. ஸோ ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு, ஒரு சாஃப்ட்வேர் சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது வீடியோ. இந்த சாஃப்ட்வேர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து சொந்தமாக தான் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் சொல்யூஷன்லாம் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ கைஸ், ஸோ நம்ம இப்போ முடிவு பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, வரலையே, சரி ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ண ஏஐ, சரி என்ன ரேண்டமாக எதுக்கு வேறு ஏஐ யூஸ் பண்ணலாம், நம்ம யூடியூப்பில் ஏதாச்சும் ஏஐ இருக்கா அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் யூடியூபோட கிரியேட்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா, இருங்க, ஆப் இருக்கிற விஷயம் யூடியூப் கிரியேட், இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது யூடியூப்பில். ஸோ யாருக்கெல்லாம் இது தெரியுமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த யூடியூபோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவன் பொருளை வச்சு அவனை போடணும், அந்த மாதிரி. ஸோ நம்ம யூடியூப் ஆப்பை வச்சு கிரியேட் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ டைம் பாருங்கள், இப்போவே 11:05 ஆகிடுச்சு. நைட்டுக்குள்ளே பண்ணணுமே. ஐயோ, விஆர் டைம் கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ ஓகே 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 ஓகே. வில்லு அரிச்சென்று சொல்ல இவனுக்கு ஒரு இல்லை. ஓகே, ஸோ டவுன் ஆகிடுச்சு. Let's get into it. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் ஆகுது. எடுத்தோன்னு நமக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ எங்க நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுவோமா ஆன் ஸ்பாட்டில்? ஓகே. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு லைவ் நாங்கள் ரெக்கார்டும் பண்ணிட்டுருக்கேன், இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டும் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ராம்ப்டிங், ஸோ கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வரும், கிரியேட்டிங் content with YouTube's AI feature. You are responsible for the content that you create and publish. If you are making using a photo video, that make sure that YouTube permissions AI feature blah blah blah. Okay, super. So okay, upload 3 ingredients. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன போடுறது இதில், இருங்க எங்கே முதல்ல ஃபஸ்ட்டு நமக்கு சாட் ஜிபிடியில் கொடுத்தது crocodile, CROCO, crocodile wearing sunglasses teaching math on the moon. ஓகே. ஸோ ஜென்ரேட் ஆகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படிங்கிறது. ஸோ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு இதில் வாய்ஸ் இருக்குமானே தெரியாது. இது வந்து ஐ திங்க் சவுண்டு மட்டும்தான் இருக்கும். நம்ம பேக்ரவுண்டில் guys make sure you guys like, share and subscribe அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி விட்ருவோம். பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுப்போம். ஸோ லோட் ஆகுது, வீடியோ போகுது. பார்த்தீங்களா, ஃபோன் சூப்பர் ஃபோனில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்குது. செம ஃபோன்லாம் சத்தியமாக பயங்கரமாக இருக்கும். The hypotenuse of this triangle determines the trajectory required for escape velocity. Wow. The hypotenuse of this triangle determines the trajectory required for escape velocity.
ஏங்க பரவாயில்லைங்க. ஏய் வாய்ஸோட வந்துடுச்சு. The hypotenuse of this triangle determines the trajectory required for escape velocity. அவ்வளோதான்டா கண்டென்ட்டாக இது கண்டென்ட் இது போதும்டா. ஹலோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்படி ஏகிட்டே கிவ் டைட்டில்ஸ்ன்னு கேட்க போகிறேன். ஒரு நிமிஷம். கிவ் மீ டைட்டில்ஸ் ஃபார் ஆல் தீஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து இருக்கிற அது கொடுத்துருக்கிற 100 கண்டென்ட்டுக்கும் 100 டைட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பார்ப்போம். வருது அவ்வளோதான் 100 டைட்டில். ஸோ இப்போ அவ்வளோதான். நீ உட்காந்து ஸ்பேம் பண்ணுவோமா 100யும். அப்போ அடுத்த 100 வீடியோவுமே டைம் லேப்ஸில் இதாக போகுது. ஸோ லெட்ஸ் சி. முன்னால் முடியும் போடா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் லோடிங். ஸோ தெரியுதா, லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ தெரியாது ஏன்னா இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. எஃபெக்ட்ஸ் போட்டுருவோம். இப்போ வந்துடுச்சா? அவ்வளோ நான் போகிற எடிட்டிங் தான் நம்ம பண்ணுறது எல்லாமே. வரட்டு. ஸோ ஓகே, we are ready. The hypotenuse of this triangle determines the trajectory required for escape velocity. சூப்பர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். இப்போ உட்காந்து அடுத்து வர இப்போ உட்காந்து அடுத்து வர 199 வீடியோஸ் 99 more to go. டைம் பண்ணி கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி. நம்மளால முடியும்னு ஒன்றும் கிடையாது, முடியாது ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், முடிக்கிறோம். ரெக்கார்டிங் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து மேக் மீ ஒய்டி ப்ரொஃபைல் வித் டெக்ஸ்ட்டு மாஸ்டர் ராட் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால் எம்ஆர்னு யூஸ் பண்ண போகிறோம். நான் பேசுகிறது கண்டிப்பாக சவுண்டு கம்மியாக தான் கேட்கும். மைக் பிரச்சனையாக இருக்குது. நான் தொண்டை வேறு பேச முடியல. அவ்வளவு. அதான் நான் ஏன் இந்த ஓரம் உட்காந்துருக்கேன், இங்கே ப்ளே பண்ணாதானே, அதான் சொல்லி காட்டுறேன். இங்கே தான் ஓடும். அதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரெக்கார்ட் ஆகுதா? ஒரு இந்த பக்கம். பாதி நேரம் இதுலேயே போயிடும் போல். சரி, எப்படி ரோலாக டைம் ஆகுது. நம்ம மீன் வாயில் மற்றதையும் பண்ணிட்டு ரோலாச்சா அப்டேட் பண்ணலாம். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சின்னு சொல்லு, இவனுக்கு ஒரு இல்லை கிடையாது. ஹேய் ஹேய். ஸோ கைஸ் 40 ரெடி ஆயிடுச்சு. 40 ரெடியாக இருக்குது. நிறைய வீடியோஸ் இருக்குது. போடுவோம் டைம் இல்லை. கமான் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்மளோட லோகோ ரெடி ஆகிடுச்சு. அந்த லோகோவிஸ் இதுதான். ஸோ இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான். இப்போ தான் கிடச்சிச்சு. இப்போ தான் போட போகிறோம். சேட் ஜிபிடி தான் கொடுக்குது. நான் என்ன பண்ணுறது, ஃபுல்லாக ஏஐ வச்சு தான் இதை போடுறோம். இதையே போடுவோம். நன்றிங்க, கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம 1 2 3 4 5 6 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அங்கே பாருங்கள். இது வந்து இப்போ இத்தனை வீடியோஸ் ஏஐ கொடுத்துருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம போஸ்ட் பண்ணி செக் பண்ணணும். இப்போதைக்கு 5 தான் போட்டிருக்கிறேன். இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன அப்படின்னா, என்ன இதில் இருக்கிற எல்லா வீடியோ முக்கால்வாசி போட ட்ரை பண்ணிடுவேன் இப்போ நான். ஆனால் இப்போ முதல்ல நான் பண்ண வேண்டிய விஷயம், இந்த சேனல் தமிழில் இப்படி போட்டு சேவ் பண்ணுறது தான். இப்படி போட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு லோடிங் அண்ட் வாலா. ஸோ வந்து தமிழ் செட் பண்ணிட்டோம். வாழ்த்துக்கள். இப்போ பார்க்க நல்லா இருக்கா? ஃபுல் ஏ கண்டென்ட் சேனல் ரைட்டு. இப்போ இந்த வீடியோ பாருங்களேன். ஷார்க் டிரைவிங் ஆட்டோ இன் சென்னை. இதெல்லாம் எவ்வளோ பார்க்கணுமே. பார்த்து தானே வியூ. யாராவது பார்க்கணும், இதெல்லாம் பார்த்தா தான் வியூ வரும். ஸோ பார்ப்போம். ஸோ பெருசாக போகுது. அதாவது இப்போது நம்ம என்ன ஒரு பிரச்சனையில் வந்துட்டோம் அப்படின்னா, டெய்லி அப்லோட் லிமிட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கு இப்போ நம்ம இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா வெரிஃபை பண்ண சொல்லுது. என்னடா எனக்குன்னே வரீங்க, ஐயோ இருங்க. இப்போ என்ன பண்ணுவோம், என் நம்பரை போட்டு பார்ப்போம்.
கால் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என் நம்பரை போட்டு பார்த்து தெரியும் பார்ப்போம். கால் பண்ண சொன்னால் கோடு வரும்னு சொல்லுது. சூப்பரில் அதில் கால் வந்து கால் பண்ணி கோடு சொல்லுவாங்களா? ஹை. ஸோ கைஸ் இந்த ஒரு சமயத்தில் வந்து ரொம்ப பெரிய ப்ரொசீஜராக போயிடுச்சு. சரி சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ பேக்ரவுண்டில் ஓட விட்டோம். ஸோ உட்காந்து ரொம்ப நேரமாக நம்மளை மூஞ்சியை காட்டு நீ மூஞ்சி உண்மையில ஆளா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்குது. ஸோ எல்லா பக்கம் மூஞ்சியை காட்டி ஏன் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பண்ணிச்சு. ஆனால் கடைசியில் பண்ணிட்டோம். ஆனால் இது பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவுந்து பாப்பா எப்போ வருதுன்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம ஷெடியூலில் பாருங்கள் கரெக்டாக 18 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இன்னும் 24 ஹவர்ஸ் முடியல. ஸோ டைம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இனியும் இனி எவ்வளோ இருக்குது? 100 - 18 எவ்வளோ? அதான் 82. அது பார்க்கல. ஓகே, அதான் 82 வீடியோஸ் மட்டும் இன்னும் பாக்கி இருக்குது. ஸோ இந்த 82 வீடியோ மட்டும் இந்த இது வந்ததுக்கப்புறமா தான் போட முடியும். அதான் வெரிஃபிகேஷனுக்கு டைம் போட்டிருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட். அதுக்கும் இதுக்கான வியூஸ் வரட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ அன்லாக் ஆன உடனே நம்ம திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே வரணும்னு வேண்டிக்கலாம். இல்லாட்டி சேலஞ்சு நாசமாக போயிடும். 5 minutes later. 24 hours later. ஸோ கைஸ் நம்ம வந்து முட்டி மோதி நம்மளால் முடிஞ்சது வந்து மொத்தமாக ஒரு 50 வீடியோஸ் 24 ஹவர்ஸில் முடிஞ்சு. இதுக்கே வந்து செம்ம டயர்டாகிடுச்சு. கொஞ்சம் வெளியவும் போயிட்டு நிறைய ட்ராவல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போட்டுட்டோம். ஸோ கரண்ட்லி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம சேனல் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் கரெக்டாக சொல்லணும்னா 50 வீடியோஸ் 50 வீடியோஸ் இருக்குது. ஸோ இதில் 50 வீடியோஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக இனி 7 டேஸில் ரிசல்ட்டை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இன்றைக்கி கரெக்டாக இப்போ வந்து 17th, இன்றைக்கி 16th. ஆமாம் 16th. ஸோ கரெக்டாக 16 17, 18, 19, 20, 21, 22, 23. ஸோ 23rd என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ கைஸ் வணக்கம், வாங்க லெட்ஸ் கோ ஃபார். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரிசல்ட்டு தான். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபோன் எடுத்துக்கிட்டோம், ரெக்கார்டிங் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண இந்த யூடியூப் கிரியேட்டை வச்சு ஒரு நாள் பண்ண இந்த கண்டென்ட்டோட ரிசல்ட்டை பார்த்துடலாமா? ஸோ யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயாச்சு. ஸோ ஃபைனலி நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. பரவாயில்ல, நாட் பேட், பரவாயில்ல. மனசு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் வியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.4K போயிட்டு வாட்ச் டைம் வந்து 6 hours வாட்ச் டைம் ரீச் பண்ணியிருக்கோம். சூப்பரில், இது பெட்டர். ஸோ இப்போ அனாலிட்டிக்ஸ் படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டென்ட் வைஸ் கண்டென்ட் வைஸ் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இனிஷியல் கண்டென்ட் வருவோமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம போட்ட க்ரொக்கடைல் வீடியோ வந்து 35 வியூஸ் போயிருக்கு. அப்படியே அந்த பொட்டேட்டோ ஹோட்டல் 203. ஆனால் பனானா vs டைனி ரெஸ்டாரண்ட்ஸ் இது போய் 1.1K. இது வந்து ஐயோ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஃபால் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வியூவே வர, சில வீடியோஸ்க்கெலாம் வியூஸே இல்லை. செக் பண்ணுறதுக்கு நம்ம போட்ட வீடியோ வியூஸே. கவுஸ் டிஜே கான்சர்ட் அண்ட் ஸ்பேஸ் அது ஓரளவுக்கு பரவாயில்ல. லைட்னிங் ஸ்கூரில் 2.8K. எப்பா, ஸ்கூலுக்கு இவ்வளோ ஃபேன்ஸா? சூப்பர். ஸோ இப்போது இத்தனை வீடியோஸில் இதில் டாப் 3 அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இவங்க 3 பேர் தான். ஸோ இவங்க 3 பேர் மட்டும்தான் டாப் 3. இந்த 3 ரீல் போட்டிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருப்பேன், எடிட்டிங்கில் போட்டிருப்பேன். அவங்க தான் டாப் 3. இதில் இருந்து இது அப்பா காட்டுது. ஸோ இவங்க வந்து கடந்த 7 நாளில் வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்மளால் வந்து இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த இது பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க விஷயம் என்னென்னா 1K அடிக்க முடியல, கிட்டத்தட்ட 100 கூட அடிக்க முடியல சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் இது பண்ண முடியாது நம்மளால், லைக் வியூஸ் நிறையா போகுது இதனால். ஸோ வந்து நான் ஒரே நாளில் 50 வீடியோ போட்டேன். அப்படி இல்லாமல்
ஒரு மாதம் ஃபுல்லாக டெய்லி ஒரு 10 வீடியோ ஒரு மாதம் ஃபுல்லாக நான் போட்டிருந்தேன்னா இது வேறு மாதிரி அவுட்புட் கொடுத்துருக்க சான்ஸ் அதிகம். ஸோ ஒரே நாளில் 50 வீடியோ 3 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 5.4K வாட்ச் ஹவர்ஸ், இது வந்து கொஞ்சம் கிரேட்டு தான், நல்ல விஷயந்தான். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்ற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஏதாச்சும் புதுசாக எடுத்துகிட்டு வருவோம் கண்டென்ட்டில். ஸோ மேக்ஸிமம் நம்ம இனி ஷார்ட்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ விரைவில் வீடியோஸ் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன். பாய். ஸோ கைஸ், நான் இந்த வீடியோவில் ரொம்ப எடிட்லாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ஆனால் அதில் வீடியோ ஆட் பண்ணிருக்கல. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மன்னிச்சு விட்ருங்க. நம்மளை உங்கள் இப்போ வீட்டு பண்ணி மன்னிச்சிருங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை நம்ம 7 days சேலஞ்ச் போயிருந்தோம். ஒரு கட்டத்தில் அதில் வியூ போகாதனால நம்ம ஒரு 4-5 daysக்குள்ளேயே போட்டிருப்போம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ பார்த்துக்கு நன்றி. பாய்.